வெல்கம் டு ஷிவானிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி கேப்சிகம் கிரேவி. செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம், பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், புதினா, எண்ணெய், உப்பு. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும். கிரேவி செய்யும்போது நம்ம இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டால் அதோட அந்த ரா ஸ்மெல்லு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்குறது நமக்கு தெரியும். கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கும் போது இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும், வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு அடுத்து பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வதங்கும் போது நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை பட்டாணியை போட்டு வேகும்போது மூடியை போட்டு சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த அப்படியே சிம்லே நல்லா வதங்கும். கொஞ்சம் நடுவில் எடுத்து அதை வதக்கி விட்டுட்டு பிளேட்டை போட்டு மூடலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர் பாருங்க அப்படியே வெளியில் அதுவே அந்த வதங்கிறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம வெறும் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கோம். ஆனால் பாருங்கள் அந்த வெங்காயத்தில் இருக்க நீர் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம பிளேட்டை போட்டு மூடி அது வேகட்டும். அடிக்கடி கொஞ்சம் அதை எடுத்து சுற்றி வதக்கி விட்டுட்டு பிளேட்டை போட்டு மூடுனா கரெக்டாக இருக்கும். அந்த தக்காளியோட தண்ணி வெங்காயத்தோட தண்ணி எல்லாமே சேர்ந்து அந்த காயோட அந்த வதங்கி வர ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதில் தண்ணியே நம்ம ஊற்றவே தேவையில்லை. பச்சை பட்டாணி பொறுத்த வரைக்கும் வெங்காய தக்காளியோடு செய்யும்போது அந்த வெங்காய தக்காளியோட தண்ணியோடு சேரும்போது அந்த உள்ள மசாலா அந்த ஃப்ளேவர் இறங்கும். சில பேர் அந்த நீரெல்லாம் ஊற்றி தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறது அந்த ஃப்ளேவரே கொடுக்காது.
நம்ம அப்படியே வச்சு அந்த நீரில் அந்த வெங்காய தக்காளி தண்ணியிலேயே வேக வைக்கிறதால அவ்வளோ ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர் வருது பாருங்கள். இந்த கலரே நல்லா இருக்கு பாருங்கள். தக்காளியும் வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் திட்டமாக போடுவேன் காரம், அதனால் நான் போட்டிருக்கிறது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம், அதனால் இப்போ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி, அது இது கிரேவின்றதால இது நம்ம ஃப்ரை வச்சுக்கிட்டு தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நம்ம கிரேவின்றதால கொஞ்சம் தண்ணி, அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதால கொஞ்சம் கிரேவி வரும். தனியாத்தூளை வந்து நீங்கள் எதுக்காக ஆட் பண்ணால் கிரேவி வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடிடுங்க. அடிக்கடி கொஞ்சம் எடுத்து கலருங்க. பாருங்க எண்ணெய் தனியாக வருது, தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா டிஷ் நல்லா இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக நம்ம கேப்சிகமாக சேர்க்கணும். கேப்சிகம் வந்து நம்ம பொடியாக போடுறதை விட கொஞ்சம் பெருசாக போட்டால் அது தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அந்த தோசையோ சப்பாத்தியோ தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் லாஸ்ட்டில் கேப்சிகமை சேர்க்கணும்னா கேப்சிகம் சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழன்னு ஆகிடும். அது கொஞ்சம் ராவாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது அந்த ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதனால் நம்ம கடைசியில் தான் இந்த கேப்சிகமை சேர்க்கணும். தட்டை போட்டு மூடிட்டா கொஞ்சம் அது நல்லா வேகும். லைட்டாக வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கேப்சிகம் மட்டும் 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். இப்போ நல்லா வெந்துட்டு வருது. பாருங்க பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வேக விடுவோம். கேப்சிகமும் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா அது தானாகவே பாருங்க கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெந்திருக்கு. கேப்சிகமும் திட்டமான அளவு வெந்திருக்கு. ஏன்னா கேப்சிகம் மட்டும் ரொம்ப வேக வச்சா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து பதமாக ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கரெக்ட் ஆகிடுச்சு. டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், எனக்கு கிரேவி வேணும்னால கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதே வெறும் ஃப்ரை மாதிரி நம்ம சாப்பிட்றோன்னா சுத்தமாக தண்ணி சேர்க்காம தட்டை போட்டு 3 நாளே கரெக்டாகிடும். இது நம்ம சப்பாத்திக்கு எனக்கு எதுவும் தேவைப்படுறதால, கிரேவி தேவைப்படுறதால கொஞ்சம் தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். தண்ணியை ஆட் பண்ணுறதால அதை நல்லா பாருங்கள், அதோட இது வந்து கிரேவி மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், கிரேவி மாதிரி வருது. இது கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சா இது சரியாக வந்துடும். எல்லாமே நல்லா கரெக்ட் பதத்துக்கு வெந்திருக்கு. குழையவும் இல்லை, சரியான அளவு சாப்பிட்ற அளவுக்கு கேப்சிகம் இருக்குது. பச்சை பட்டாணி ஆல்ரெடி வெந்திருக்கு. நம்ம போட்ட எல்லாமே கரெக்டான லெவலில் வந்துருக்கு. இன்னும் நமக்கு தேவைன்னா கூட கிரேவி இதுக்கு வேணும்னா கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்லேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் காரம் மட்டும் பார்த்து போட்டால் சரியாக இருக்கும். எண்ணெயும் வெளியில் வந்துடுச்சு, கிரேவியும் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. தட்டை போட்டு நம்ம இதை பண்ணி வேக வைக்கிறதால அது நல்லா ஒத்து வந்திருக்கு பாருங்க. கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? சரியான பதத்துக்கு வெந்திருக்கு கேப்சிகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேப்சிகம் பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.